நான் ஒரு கதை சொல்கிறேன். நம்ம நாட்டில் நடக்கிற கதை மாதிரியே காட்டில் ஒரு கதை நடந்துச்சு. எல்லா மிருகத்துக்குள்ளாரையும் ஒரு கூச்சல் குழப்பம். எத்தனை நாளைக்கு தான் காட்டுக்கு ராஜா சிங்கமாகவே இருக்கிறதுன்னு எல்லா மிருகத்துக்குள்ளாரையும் கடும் பிரச்சனை. அப்போ ஒரு மொத்தமாக சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. பரீட்சை வைப்போம். பரீட்சையில் யார் 100க்கு 35 மார்க்குக்கு மேலே வாங்குறாங்களோ அவங்க காட்டுக்கு ராசா அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு. இப்போ ராசா வரைக்கும் பரீட்சை எழுதிச்சு. பரீட்சையில் அதிக மார்க் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சிங்கம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்குன்னு சிங்கத்தோட பேப்பரை வாங்கி பார்த்தா சிங்கம் 25 மார்க் தான் வாங்கியிருக்கு. சீரியஸாக என்ன பண்ணுறது? ஃபெயிலாக போச்சு. சரி, பக்கத்தில் இருக்கிற கரடியை கூப்பிட்டு ஓம் மார்க்கை பார்ப்போன்னு சொல்லி அது மார்க்கை பார்த்தா அது பாவம் 15 மார்க்கு தான் வாங்கியிருக்குது. என்னடா அது அப்படிங்கிறப்ப யார் அதிகமாக மார்க் வாங்கியிருக்கிறதுன்னு கேட்டால் ஒரு பன்னி பேப்பர் எடுத்துகிட்டு ஓடி வந்துச்சு. ஓ, சூப்பராக பன்னி பரீட்சையில் பயங்கரமாக எழுதிருச்சு அப்படின்னு நினச்சி பேப்பரை வாங்கி பார்த்தா 100க்கு 35க்கு 30 தான் வாங்கியிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு பெரிய குழப்பம். அப்போ எல்லா மிருகமும் சேர்ந்து பண்ணிக்கிட்ட, நீ யாருக்கிட்டையாவது ஒரு 5 மார்க் கடனாக வாங்கிட்டன்னா நீ காட்டுக்கு ராஜாவாயிரலாம் அப்படின்னு சொல்லிருச்சு. பண்ணி ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுது. பக்கத்தில் பண்ணி உட்காந்து அழுவுறத பார்க்க முடியாத சிங்கம் தன்னோட உடம்புல இருந்து ஒரு 5 மயிரை பிச்சு பண்ணிகிட்ட கொடுத்தது. மயிரை வாங்கி பார்த்த பண்ணி, இந்த மயிரை வச்சு நான் எப்படி காட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம் என்ன தெரியுமா சொன்னிச்சு? அது உன் மயிர் இல்லை, அது ஏன் மயிறு அப்படின்னுச்சு.